நேற்று என்ன பார்த்தோம் என்றால், அந்த கவுண்டர்ஃபீட் ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னா அந்த போலி மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த டாக்டரினை மெதுவாக மாற்றி அமைப்பார்கள், கோட்பாடுகளை, கலாச்சாரத்தை மாற்றி அமைப்பார்கள். கலாச்சாரம்னா அந்த இடத்துல நம்ம புரோகத்தை அந்த கலாச்சாரம் இல்ல. நாம் ஜெபம் சொல்லும் பொழுது ஒரிஜினல் கலாச்சாரப்படி, ட்ரெடிஷன் படி எப்படி செய்வோம் என்றால், கை கூப்பி நின்று பக்தியாக இருப்பதின் அடையாளத்தை காட்டுவோம். இப்பொழுது எப்படி அதை மாற்றிவிட்டார்கள் என்றால், கை கூப்பி இல்லாமல் கை தூக்கி ஜெபிங்கள், கையை தூக்கிட்டு ஜெபிங்க. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. கையை தூக்குனா என்ன வரும்னு தெரியல. இன்னும் ஆண்டனா மாதிரி ஏதோ ஆவியை பிடிக்கிற மாதிரி என்னமோ கையை தூக்கிறாங்க. ஏன்னா பைபிள்ல இயேசு கை தூக்கி ஜெயிச்சாங்க. இயேசு கை தூக்கி ஜெயிச்சாருன்னா அவர் தந்தையுடைய மகன், அது வேற சமாச்சாரம். அவரே கடவுள், அது வேற சமாச்சாரம். இங்க என்னன்னா, இங்க இருந்த கலாச்சாரத்தை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டு வருவதில் இது ஒரு சின்ன விஷயம். என்னன்னா, கையை தூக்கி ஜெபிப்பது, கை தட்டி ஜெபிப்பது, அப்புறம் குதிச்சு ஜெபிப்பது, அப்புறம் ஒளரி ஜெயிப்பது, இதெல்லாம் கலாச்சார மாற்றம். இங்க ஒன்னும் இயேசுலாம் அதெல்லாம் செய்ய சொல்லல. இவர்களா கற்பனைகள் நிறைய செய்கிறார்கள். அதுல நமக்கு எது தேவை என்றால் ரோமன் மிசல் என்று நேற்று பார்த்தோம். ஏன் ரோமன் மிசல் என்றால் அது நம்முடைய லிட்டர்ஜி, எழுத்து வடிவ ஜபம். இந்த எழுத்து வடிவ ஜபத்தை மாற்றி எதுவுமே சொல்லக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது திருச்சபையில். இருந்தும் குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த லிட்டர்ஜியை மாற்றி அமைத்து வேற சபைகளுடைய லிட்டர்ஜியை உள்ளே புகுத்தி நம்ம எல்லாம் வேறு சபை நம்பிக்கையாளர்களாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லல, பாத்திமா மாதா சொல்வதை நேற்று பார்த்து வந்தோம். இந்த போலி மேய்ப்பர்கள் இதையெல்லாம் செய்வார்கள். லிட்டர்ஜியை லேசா மாற்றி அமைச்சு நம்ம எல்லாம் ஐடல் வர்ஷிப் அப்படின்னா நம்ம எல்லாம் சிலை வழிபாடு செய்பவர்களாக மாற்றி அமைக்கிறார்கள். பெந்தோஸ் பாட்டு பாடுவதும், அதாவது பெர்க்மான்ஸ் பாட்டு பாடுவதும், பிரேஸ் தி லார்ட் சொல்வதும் இது போன்று சிலை வழிபாடு செய்யும் செயல் என்று மாதா சொல்றாங்க. பாத்திமா மாதா அப்படியா தெரிஞ்சுங்க. நான் சொல்லல கேட்க வேண்டாம், மாதா சொல்லலையா கேளுங்க. லிட்டர்ஜியை நம்ம ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, லிட்டர்ஜியை மாத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அப்பதான் அந்த ரோமன் மிசல்னா அது கேட்கும் அந்த வேண்டுதல் நமக்கு கிடைக்கப்பெறலாம். ரோமன் மிசல் என்ன வேண்டுதல் வருது? கோடி ரூபாய் பணம் இல்ல. அதுதான் அந்த நற்கண்ணை புசித்து முடித்ததும் சொல்லப்படும் அந்த மன்றாட்டு ஜபத்தில் கவனிங்கள் என்று சொல்கிறோம். அதுல மட்டும் இல்ல, வரிசையாக தான் சொல்லிட்டு வரோம். இறுதியில் அது நிறைவில் சுருக்கமாக ஒரே லைன்ல சொல்லுவாங்க. ஆனால் உங்களால திருப்பலி முழுக்க பார்த்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் இறுதியிலாவது பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்போதான் நீங்கள் இந்த லிட்டர்ஜி உண்மையான லிட்டர்ஜி, ட்விஸ்ட் செய்யப்படாத ஒரு லிட்டர்ஜியை கடைபிடித்த ஒரு திருப்பலி கண்டவர்களாக மாறுவீர்கள். அதனால் அதை கவனிங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லப்படுகிறது அந்த ஜபத்தில், ஒவ்வொரு நாளும் அது மாறும். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. டெய்லி ஒரு செய்தி அதில் வரும் லிட்டர்ஜியில். அந்த லிட்டர்ஜியை மறைத்து வேறொரு லிட்டர்ஜி, வேறொரு சபையுடைய லிட்டர்ஜி, வேறொரு வேண்டுதலை கொண்டு உள்ளே புகுத்துவதுதான் அந்த பெந்தோஸ்து பாட்டு, பிரேஸ் தி லார்ட் சொல்வது எல்லாம். அது நம்மளது அல்ல. பிரேஸ் தி லார்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை முக்கியம் அல்ல. பிரேஸ் தி லார்ட் என்பது அவர்களுடைய வாழ்த்துரை ஜபம் ஆகும். ஜபம், அவர்களுடைய ஜபத்தை நாம் சொல்லக்கூடாது. பிரேஸ் பி டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம், சொந்தமா சொல்லி பாருங்க, அது வேற. அது அவர்களுடைய டிஸ்கோர்ஸ்ங்கிறது அவர்களுடைய ஜபம். அந்த ஜபத்தை நாம் சொல்லக்கூடாது. அந்த ஜபத்தை சொல்வோர் என்ன செய்கிறார்கள் என்று பாத்திமா மாதா கூறுகிறார்கள் என்றால், they raise statues அப்படின்னா idols to the earth அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் they replace sacraments with sentiments. புரியுதா? சொன்னோம்லவா, நற்கருணை ஆண்டவர் தான் முக்கியம். நான் சொல்லல, நம்ம பாத்திமா மாதா சொல்றதை நீங்க கொஞ்சம் ஏத்துக்கணும். அதையும் ஏற்க மறுத்தால் உங்கள் மீது நெருப்பே விழுன்னு பின்னாடி சொல்றாங்க. நேற்று பாட்டுன்னு நினைக்கிறாங்க. உண்மையான நெருப்பே உங்க எல்லாம் சுட்டரிக்க இருக்கிறது. அது வேற சமாச்சாரம். அதுக்கு பயந்தாவது கொஞ்சம் பாத்திமா மாதா சொல்றது கேளுங்க. என்னன்னா, ரீப்ளேஸ் சாக்ரமெண்ட்ஸ் வித் சென்டிமெண்ட்ஸ். அதான் அந்த டாக்லே எல்லாம் சொன்னோம்லவா, கர்தினால் டாக்லே அப்படின்னு ஒருத்தர் பிலிப்பைன்ஸ்ல இருந்தாரு. அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, கர்தினால் கூட்டம். இவர்கள் தான் ஒப்பாண்டர் வர வேண்டும் என்று சதி திட்டம் போட்டு செயல்படுவார்கள். வார் ரூம் அப்படின்லாம் சொல்வார்கள் அல்லவா. அந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல என்னன்னா, இப்ப எந்த பிஜேபி ஆட்சி செய்கிறது என்றால் அந்த அந்த ஆட்சி நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் கூடி கூடி திட்டம் போடுவார்கள். என்னென்னலாம் செய்யலாம், மக்களுக்கு எப்படி எப்படிலாம் நியாயமா நடந்துக்கலாம், எப்படிலாம் இருந்தா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் திட்டம் விடலாம்.
எப்படி எப்படிலாம் ஃப்ராட் பண்ணலாம், எப்படி இந்த மிஷினை மாற்றலாம், எப்படி மக்களுக்கு பணம் கொடுக்கலாம், எப்படி தேர்தல் ஆணையரை நம்முடைய ஆளாக வைத்துக் கொள்ளலாம், இதை கேள்வி கேட்காமல் செய்ய என்ன சட்டம் போட்டால் அந்த நீதிபதியை நாமே நியமிக்கும் நீதிபதியா மாற்றலாம், இப்படிலாம் அவங்க திட்டமிடுவார்கள். அதுபோன்று திட்டமிட்டு செயல்பட ஒரு கூட்டம் இருக்கிறது, கர்தினால் கூட்டம். இவர்கள்தான் இந்த போலி மேய்ப்பர்கள். எப்படியெல்லாம் பண்ணா ரோம்ல உள்ள பதவியை பிடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வந்தார்கள். அந்த பிரான்சிஸ் என்ற திருத்தந்தை இருந்தபொழுது இவர்கள் கூடி கூடி சுவிட்சர்லாந்தில் பேசி வந்தார்கள், திட்டம் போட்டு வந்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. அந்த திட்டத்தில் உள்ள தலைவராக இருந்தவர் டாக்லே என்ற கர்தினால். இந்த டாக்லே கர்தினாலிடம்தான் பாத்திமா ரகசியத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுதுள்ள போப்பாண்டவர், இந்த போப்பாண்டவர் டாக்லே தான் வருவாரு, இல்லைன்னா பர்க்கு இன்னொருத்தர், ரெண்டு வேலை யாராச்சும் ஒருத்தர் தான் வருவாருன்னு முதலுமே நம்பிக்கொண்டிருந்த பொழுது நமக்கு 14ஆம் லியோ என்று ஒரு போப்பாண்டவர் புதிதாக நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, அவர் வந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சு பார்க்கும்போது அவருடைய உருக்கமான நிலைப்பாடு நமக்கு கிடைக்கிறது. அதன் விளைவாக நல்ல ஒரு போப்பாண்டவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. தெரிய வந்ததும் இந்த கூட்டத்தை அவர் திருச்சபைக்கு ஆகாது என்று கருதி அந்த கூட்டத்தினர்களை, அந்த திருட்டு கூட்டம் என்று சொல்லலாம், இந்த சுவிட்சர்லாந்தில் கூடிய இந்த திருட்டு கூட்டம் அல்லது போலி மேய்ப்பர் கூட்டம், இப்படி எது வேணாலும் சொல்லலாம், மாதாவுடைய வார்த்தையை பயன்படுத்திக் கொள்வோம் இப்போதைக்கு, கவுண்டர்ஃபீட் ஷெப்பர்ட்ஸ் அவங்களெல்லாம் முறியடித்து விட்டார். அதான் முறியடித்து விட்டார்னா அந்த இயக்கம் இப்போது இயங்குறதுக்கு அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. பிரான்சிஸ் திருத்தந்தை இருந்தபோது கிடைத்த அந்த அனுமதி இப்பொழுது கிடைக்காது என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது. அதனால் அது ஒரு வேற விஷயம். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், they replace sacraments with sentiment. டாக்ல எப்படி பாப்புலர் ஆனார்னா, பேசுறதெல்லாம் சென்டிமெண்ட். ஒரு ஸ்பீச் கூட எடுத்து பாருங்க, எல்லாம் வீட்டுல இருக்கும், நீங்க அவருடைய ஸ்பீச் எல்லாம் நிறைய இருக்கும், சிரிப்பா இருக்கும், கேட்கலாம் கொள்ளலாம், நிறைய விஷயமா இருக்கும் பேசல. பட் எல்லாமே சென்டிமெண்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் தன்னை குறித்து சொல்லி வருகிறார். அவர் ஒரு செமினர்ல சேர்றதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி யாரும் இல்லை. அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னார் வந்தார். அப்புறம் ஃபாதர் ஆனோன்னா நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் பிஷப் ஆனோன்னா ரொம்ப நிறைய கூட்டம் அவர் பெயர் வந்துச்சு. அப்புறம் கார்டினல் ஆனாலும் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப கூட்டம் வருகிறது என்றெல்லாம் ஒரு ஸ்பீச் வைக்கிறார். ஜோவியலா, அதாவது சிரிப்பு மூட்டும் விதத்தில் வைப்பார். அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் சிரிப்பு வரும். அந்த ஸ்டைல சொல்வார். பட் அதுல என்ன செய்தி இருக்கிறது? நீ என்ன பெருமையை தேடுகிற, எத்தனை பேர் தேடி வராங்களே தேட வைக்கிற, அதுல செய்தி இல்ல. அதுதான் சென்டிமெண்ட். எத்தனை பேர் தேடுறான் அதை பத்தி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்கும் அவருடைய செய்தி. அதான் அங்க அந்த சாக்ரமெண்ட் பத்தி பேசுறது பதிலா அது சென்டிமெண்ட் பத்தி பேசுறார். இவர் ஊர்ல உலகத்தில் இருக்க அநேக குருக்கள் தங்களுடைய மறைவுரையில் இதைதான் செய்கிறார்கள். எத்தனை மறைவுரை வேளாண் எடுத்துங்க, ஏன்னா மற்றதெல்லாம் ரெக்கார்டிங்ல வேளாணியில போயிட்டு டெய்லி அவர் கொடுக்குற மறைவுரை எல்லாம் பாருங்க. எத்தனை மறைவுரையில திருவருட்சாதனங்கள் குறித்து பேசப்படுகிறது. 365 மறைவுரை இருக்கும் ஒரு வருஷத்திற்கு. வேளாணியில் எடுத்தீர்கள் என்றால் 365 நாளாக பெருக்கும் விதத்தில் மறைவுரை தேடலாம். ஏன்னா டெய்லி 4 திருப்பலி நடக்கும். 4 திருப்பலியிலும் மறைவுரை கொடுப்பார்கள். அத்தனை மறைவுரையும் பிரித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த கார்பஸ் கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய தினத்தை தவிர்த்து மற்ற நாட்களில் இந்த மறைவுரைகளை பார்த்தால் எல்லாமே இந்த சாக்ரமெண்டை சென்டிமெண்டால் ரீப்ளேஸ் பண்ண மறைவுரையால் தான் இருக்கும். போயில திருப்பதியில மறைவுரை கொடுக்கிறார்கள், அங்க இது சென்டிமெண்ட். திருப்பலியில திருப்பலி பத்தி பேசணும் அப்படின்னா திருவருட்சாதனங்கள் தான் திருப்பலி. அந்த திருவருட்சாதனம் குறித்து விளக்கம் இருக்கணும். எப்படி ஒரு வாசகம் வாசிக்கிறோம், அந்த வாசகத்துக்கும் இந்த நற்கருணை கொண்டவருக்கும் என்ன தொடர்பு, இந்த வாசகத்துக்கும் அந்த பாவசிகத்துக்கும் என்ன தொடர்பு? ஒப்புரவு அரிச்சாதனம். ஏன் ஒப்புரவு அரிச்சாதனம்னு பேர் வச்சாங்க? ஒரு பேருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாம் தெரிஞ்சதே நான் என்னத்துக்கு அரைக்கணும், நான் புதுசா அடைச்சி நான் பேர் எடுக்கணும். அது சென்டிமெண்ட். They replace sacraments with sentiments.